இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கேரளா ஸ்டைலில் வாழை இலை கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். இந்த கொழுக்கட்டை வந்து கேரளா ஸ்டைலில் ரொம்பவே ஸ்பெஷலு. இது நம்ம ஊர் ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அரிசி மாவு, கொழுக்கட்டை மாவு இந்த மாதிரி பாக்கெட்டில் கடையில் கிடைக்கும். அதுதான் நான் இப்போ 1/2 கிலோ எடுத்திருக்கேன். நம்மளுக்கு தேவையான அளவு எவ்வளோ கொழுக்கட்டை வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து பதமாக எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி விட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்குங்க. அதில் சால்ட்டு மட்டும் போட்டால் போதும், வேறு எதுவும் சேர்க்க தேவையில்ல. நம்மளுக்கு இது தேவைன்னா சோடா மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்படி வேணானதவங்க அப்படியேவும் சேர்த்து கலந்து விட்டுக்குங்க. நான் வந்து இதில் சோடா மாவு சேர்க்கலை, அப்படியே தான் கரைச்சி எடுக்க போகிறேன். நல்லா கட்டி இல்லாத அரிசி மாவு நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துருங்க. நல்லா இட்லி பதம்லாம் இருக்கக்கூடாது, தோசை மாவு பதத்துக்கு நல்லா தண்ணி ஊற்றி அடித்து கரைச்சி எடுங்க. நம்ம கரைக்கிற மாவில் தான் கொழுக்கட்டை வந்து ரொம்பவே சாஃப்டாக வரும். அதனால தான் சொல்கிறேன், மாவு நல்லா கட்டி இல்லாத கரைச்சி எடுத்துருங்க. நம்மளுக்கு எவ்வளோ கொழுக்கட்டை தேவையோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து கரைச்சிக்குங்க. நான் வந்து ஒரு 15 கொழுக்கட்டைக்கு தேவையான அளவு தான் மாவு வந்து கரைச்சிருக்கேன். இப்படி கரைச்சா போதும். நல்லா தண்ணி பதத்துக்கு கரைச்சி எடுத்துட்டேன். இதுக்கு மாவு அப்படியே ஊறட்டும். அதுக்கு தேவையான பொருள் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வாங்க. தேங்காய் ஒன்று எடுத்துக்குங்க. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேங்காய் எடுத்துக்குங்க. தேங்காவை நல்லா சீவல் போட்டு நல்லா சீவிடுங்க. மிக்சிலெலாம் அரைக்காதீங்க. சீவல் போட்டு நல்லா துருவுற தேங்காய் மாதிரி நல்லா சீவி விட்டுருங்க. சீவினா தான் தேங்காய் வந்து உள்ளே வைக்கிறதுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா ரெசிபி நல்லாவும் இருக்கும். நான் வந்து 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்கேன். அந்த தேங்காவை தான் இந்த மாதிரி பூ போல் நல்லா சீவி எடுத்துக்கிட்டேன். பார்க்க எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தூளாக நல்லா சீவி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அடுப்புக்கிட்ட போகலாம். வாங்க. அடுப்பு மேலே ஒரு கடாயை வச்சுட்டு அதுக்கு தேவையான பாகு செய்யலாம். வாங்க. தண்ணி வந்து டம்ளரில் ஒரு 1/2 டம்ளர் வச்சா போதும். அதில் நம்மளுக்கு நிறைய வேணும்னாலும் நிறைய வெல்லம், தேங்காய் இந்த மாதிரி பார்த்து செஞ்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக செய்கிறதுனால கொஞ்சம் 1/2 டம்ளர் தண்ணி போட்டு வச்சுருக்கேன். அதில் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வெல்லம் கொட்டிக்குங்க. வெல்லம் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் தப்பு இல்லை, நல்லாயிருக்கும். ரெசிபியும் பார்க்க சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதில் நல்லா வெல்லம் பாகு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுடுங்க. இந்த மாதிரி நல்லா பாகு கம்பி பாகு வர வரைக்கும் கொதிக்க விடாதீங்க. நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி லிமிட்டாக கொதிக்க விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் எடுத்து அதில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு நல்லா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கினே இருந்தீங்கன்னா அந்த தண்ணி கொஞ்சம் கம்மியாகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அந்த ரெண்டும் மிக்ஸ் ஆகி சாப்பிட்றதுக்கு ரெண்டும் தேங்காய் வந்து அப்படியே நெஞ்சு கறிக்காமல் சாப்பிட்றதுக்கும் நல்லா. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கலரி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அது நல்லா கருகிற மாதிரி ஆகிடும். அதுக்கு தான் ஸ்லோவில் வச்சு அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா ரெண்டும் சேர்ந்து அப்படியே மிக்ஸ் ஆகிடும், கெட்டியாகவும் ஆகிடும். நம்மளுக்கு ரொம்பவும் கெட்டியாக இல்லாத தண்ணியாக இல்லை, நல்லா பாகு பதத்துக்கு எடுத்துக்குங்க போதும். அதுக்கப்புறம் வாழை இலை எடுத்து கேஸ் மேலே கொஞ்சம் அப்படி மெதுவாக காட்டி எடுத்துருங்க. ஏன்னா அந்த மாதிரி காட்டினா மட்டும்தான் நம்மளுக்கு மடிக்கும் போது நல்லா வணங்கத்துக்கு வரும். அதனால தான் சொல்கிறேன். கேஸில் போட்டு நல்லா வாழை இலையை கொஞ்சம் காட்டி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் வாழை இலை எடுத்துகிட்டு வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான மாவு எடுத்து அதில் ரவுண்டு மாதிரி தோசை மாதிரி அப்படியே மெல்லிசாக ஊற்றி எடுத்துருங்க. ஊற்றிட்டு அது மேலே அந்த பூரணத்தை எடுத்து நம்மளுக்கு தேவைன்னா அப்படியே ரவுண்டாகவும் அது உள்ளே வச்சிடலாம். இல்லைன்னா தூணா மாதிரியும் தூவிட்டு அப்படியே மடித்து வச்சிடலாம். இது ஏன் சொல்கிறேன்னா, தூணா மாதிரி தூணா அங்கங்கே சாப்பிட்றதுக்கு தித்திப்பாகவும் இருக்கும், இல்லைன்னா அப்படி சல்லுன்னு சுற்றி சல்லுன்னு இருக்கிற மாதிரியும் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், நம்மளுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் வந்து அதில் கும்பலாக தான் வச்சுருக்கேன். கும்பலாக வச்சுட்டு இந்த மாதிரி மடித்து விட்டுடுங்க. தேவைன்னா நம்ம அதில் பிரிகிற மாதிரி இருந்தால் நூல் போட்டும் கட்டிக்கலாம். நான் வந்து நூல் போடலை,
மடித்து அப்படியே கவுத்து போட்டு விட்டுட்டேன். அந்த மாதிரி கவுத்தாக்கா வாழை இலை வந்து பிரியாமல் இருக்கும். அதனால் மடித்து இந்த மாதிரி கவுத்து போட்டு விட்டுடுங்க. மறுபடியும் எப்படி ஊற்றி காட்டுறேன் வாங்க. இந்த மாதிரி தோசை பாத்திரம் மாவு எடுத்து தோசை பாத்திரத்துக்கு மாதிரி தோசை மாதிரி அப்படியே ரவுண்டாக ஊற்றி விட்டுடுங்க. இந்த மாதிரி ஊற்றுறதுனால தான் மெல்லிசாவும் இல்லாமல் கனமாகவும் இல்லாமல் அப்படியே மெல்லிசாக ஊற்றி விட்டுடுங்க. அது மேலே நம்மளுக்கு தேவையான பூரணத்தை எடுத்து அதில் வச்சுடுங்க. நிறைய இருந்தாலும் நிறைய வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஆனால் நிறைய வச்சுட்டா சாப்பிட்றதுக்கு திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சாலே அந்த ஒயிட் மாவுக்கும் இந்த பூரணத்துக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வச்சு அப்படியே மடித்து விட்டுடுங்க. முன்ன சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு மடிக்க வரலன்னா இந்த மாதிரி மடிச்சுட்டு நூல் போட்டு கட்டி விட்டுடுங்க. நூல் போட்டு லைட்டாக சுற்றி விட்டுடுங்க. அதுவே போதும். நல்லா சுற்றி விட்டுட்டிங்கனாலே அதுவே அப்படியே சாஃப்டாக நின்றுடும். அதனால தான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு கொழுக்கட்டையும் அப்படியே வாழை இலை ஊற்றி மடித்து எடுத்து வச்சிடலாம் வாங்க. நான் பாருங்கள் எப்படி அடுக்கடுக்காக மேலே கவுத்து போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சா பிரியாது, அப்படியே இருக்கும். இப்போ இந்த பட்டை எதுக்குன்னா, வாழை இலை அறுக்கும் போதே இந்த மாதிரி பட்டைங்கள்லாம் நம்ம அப்போவே எடுத்து வச்சுக்கணும். வீண் போகாமல் அப்படியே எடுத்து வச்சோன்னா அது நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அது எதுக்கு சொல்கிறேன்னு வாங்க பார்க்கலாம். இட்லி குண்டால் தண்ணி போட்டு அடுப்பில் வச்சுட்டு கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி அந்த பட்டையை எடுத்து அழுக்காக நீட்டாக ஒன்று ஒன்றா வச்சுட்டிங்கன்னா, இது ஏன் வைக்கிறேன்னா வாழை இலை ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் இதை வச்சுருக்கேன். இந்த மாதிரி வாழை இலை ஒட்டாமல் வைக்கிறதுக்கு ஒரு இலை 2 கொழுக்கட்டை மேலே இலை போட்டு வச்சுட்டு அது மேலே மறுபடியும் அந்த பட்டை போட்டு 2 அந்த பட்டையை போட்டு வைக்கும் போது ஒன்று ஒட்டாமல் அழகாகவும் வரும். அதுக்காக தான் இந்த பட்டையை மேலே குச்சியாக மாதிரி போட்டு வைக்கிறது. எப்படி போடுறேன்னு பார்த்துக்குங்க. ஒட்டாமல் அழகாகவும் அழுக்காகவும் வந்துடுங்க. சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வச்சுடுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி மேலே வச்சுட்டு நான் செஞ்சதெல்லாம் ஒரே அடுக்குலேயே முடிச்சிட்டேன். 15 இருக்கும். அதனால் இட்லி குண்டா ஃபுல்லாகவே அடுக்கி விட்டுட்டு அது மேலே போட்டு குச்சியெல்லாம் போட்டு மேலே அடுக்கி விட்டுட்டு மூடி விட்டுட்டேன். ஒரு 15 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் கொழுக்கட்டை வச்சு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கொழுக்கட்டை ரொம்பவே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த கொழுக்கட்டையை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க கொழுக்கட்டை எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாகவும் நல்லா வெந்து போயிருக்குன்னு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள், பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாகவும் இருக்குதுன்னு. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பாய்.